இந்த சுவிட்ச் போர்டு பார்த்திங்கன்னா 5-in-1 சுவிட்ச் போர்டு. 5-in-1னா இதில் வந்து இண்டிகேட்ரு, ஃபியூஸு, 2 ப்ளக்கு போடுற மாதிரி, அப்புறம் வந்து ஒரு சுவிட்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 5 காம்போனண்ட் இருக்கும். அதனால தான் வந்து 5-in-1 இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4-in-1 இருக்குது. 4-in-1ல் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ளக் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். டபுள் ப்ளக் வந்து யூஸ் பண்ண முடியாது. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபியூஸ்லேருந்து சுவிட்சுக்கு வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள். இந்த கனெக்டர்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். லூஸ் கான்டாக்ட் இருந்ததுன்னா ஸ்பார்க் வரும். அதனால் வந்து யூஸ் பண்ணுற அப்ளையன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட இன்னொரு எண்டுலேருந்து ப்ளக்கில் பார்த்திங்கன்னா லைனுன்னு போட்டிருக்கோம், எல்லுன்னு போட்டிருக்கோம். அதில் வந்து நம்ம வந்து அந்த சுவிட்சிலேருந்து எடுத்த ஒரு லீடை வந்து கொடுத்துடணும். நல்லா ஸ்க்ரூவெல்லாம் வந்து டைட் பண்ணிவிட்டு ஒரு டைம் இழுத்து பார்த்துக்கலாம். அடுத்து ஃபுல்லாக வந்து கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு இப்படி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இன்புட் சப்ளை. அது இன்புட் சப்ளை வந்து ஃபியூஸ் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக சுவிட்சுக்கு வந்துடும். சுவிட்சுக்கு வந்து சுவிட்சை போடும்போது என்ன ஆகும்னா அந்த இன்னொரு லீடு வழியாக வந்து ப்ளக்குக்கு போகும். இண்டிகேட்டர் நம்ம வந்து கொடுக்குறதுனால இண்டிகேட்டரோட ஒரு லீடு வந்து நியூட்ரல்லையும் இன்னொன்று வந்து ஃபேஸ்லேயும் கொடுத்துடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் போர்டு பின்னாடி கனெக்ஷன் பார்த்தாச்சு. எல்லா கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்தாலுமே ஃபியூஸ் கேரியரில் வந்து அந்த ஃபியூஸ் ஒயர் வந்து போடாமல் இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து சப்ளை வந்து யூஸ் பண்ண முடியாது. இது வந்து மறக்காமல் நம்ம வந்து அந்த ஃபியூஸ் ஒயர் வந்து போட்டு ஃபியூஸ் போட்டதுக்கப்புறமேட்டு தான் வந்து கரண்ட் வந்து கரெக்டாக வேலை செய்யும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து ஆன் பண்ணியாச்சு. சுவிட்ச் போர்டு வந்து இப்போ கரெக்டாக ரெடியாக இருக்குது. இதில் வந்து மிக்ஸி, கிரைண்டரு, ஓவனு, வாட்டர் ஹீட்ரு இது மாதிரிலாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.